தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கிற்கு அனைத்து ஆமணி பேருந்துகள் சங்கத்தின் செயலாளர் திருமிகு தாரை திருஞானம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு அவர் துறை சார்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. அதாவது உங்கள் துறை, இந்த பேருந்து துறை, அதுவும் தனியார் பேருந்துகள், இந்த துறை வளர்ந்து வருகிறதா அல்லது வீழ்ச்சி அடைகிறதா? பேருந்துகள் எப்பொழுதுமே வளர்ச்சியில் தான் இருக்கும். சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 50 கோடி பேரும் பயணிக்கிறாங்க. 100 கோடி மக்கள் தொகையில் ஒரு 50 கோடி பேர் பயணிக்கிறாங்க. அந்த 50 கோடி பயணிகளில் விமானத்தில் பயணிக்கிறவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 லட்சம் பேர் இருக்காங்க. ரயிலில் பயணிக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க. மீதி இருக்க 35லேருந்து 40 கோடி மக்கள் பேருந்தில் தான் பயணிக்கிறாங்க. அந்த 40 கோடி பேருந்தில் தனியாரோட பங்கு எவ்வளோ, அரசு பங்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அரசு பங்கு வெறும் 7 கோடி தான். மீதி 32-33 கோடி தனியார் பேருந்துகளில் தான் இன்றைக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு துறை தான். ஆமாம், மிகப்பெரிய துறை. 33 கோடி மக்கள் பயணிக்கிற துறை எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். அதே மாதிரி பேருந்துங்கிறது மட்டும்தான் இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. கடைசி மைல் வரலும் கொண்டு போய் ஒரு மனிதரை சேர்த்த முடியும். அதனால் ஒரு அவசர காலத்துக்கோ இதுக்கோ கடைசி ஒரு இடத்துல நின்றுடும். அதனால் கடைசி மைலை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய வசதி இந்த பேருந்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் கடைசி மைல் வரை போகக்கூடிய இருக்கனால இது இன்னமும் இன்னும் ரோடுகள் வளர இது வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். இந்த பேருந்து துறையில் இப்போதைய தற்காலத்தில் நவீனத்துவமாக நிறைய பேருந்துகள் அதோடைய தொழில் சம்மந்தப்பட்ட தொழில் முறையெல்லாம் மாறிடுது. இதை பற்றின உங்கள் இப்போ பேருந்து என்னென்னாங்க, பேருந்து ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பயணிகள் போக்குவரத்துக்கான பேருந்துங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறதா தான் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த பேருந்து தொழிலே சொகுசாக மாறிட்டு இருக்கு. எல்லா வகையிலையுமே மக்கள் மிகப்பெரிய சொகுசுக்குள்ளார ஒரு பேருந்தா உட்கார்ந்து போகிறது மாதிரி, படுத்துட்டு போகிறது மாதிரி. இப்போ கப்பல் மாதிரி பயணம் இருந்துச்சுன்னு கப்பல் மாதிரி பேருந்து பயணம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ பேருந்து மாதிரி கப்பல் பயணம் கிடையாது. அதை விட கப்பலை விட பேருந்து ரொம்ப சொகுசாயிடுச்சு. விமானத்தை விட பேருந்து சொகுசு. அதனால் இன்றைக்கி பேருந்து தான் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் உலகம் போகாமல் பேருந்து பயணங்கள் மிக சொகுசான பயணங்களாக இருக்குது. இப்போ இந்த பேருந்து கழிவறை வசதிகள் ஒரு சிலதில் தான் இருக்குது, ஆனால் முழுசாக அந்த இது வரல. கழிவறை வசதி என்னென்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது அதை பராமரிப்புங்கிறது தண்ணீர் வேண்டும், அதை சுத்திகரிக்க ஆள் வேண்டும். அதே மாதிரி அதை பயன்படுத்துகிற முறையும் நம்ம இந்தியாவோட இது இன்றைக்கெலாம் ட்ரை டாய்லெட்ஸுமாங்க. அதாவது தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணியை பயன்படுத்தாத டாய்லெட்டாக பயன்படுத்தினீங்கன்னா தான் அதை பேருந்துகளுக்கு அதுதான் ட்ரை டாய்லெட்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். பட் நம்ம ஆளுங்களுக்கு நம்ம பழக்க வளர்த்து தண்ணீரில் பழகிட்டோம். அதனால் வெட் டாய்லெட்ஸ் தான் நம்மளோட பழக்கமே. அதனால் அந்த பயன்பாடு இதுவாக இருக்குது. அதை மாரி இப்போ எல்லாமே தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒரு டோல்கேட்டுக்கு இன்னொரு டோல்கேட்டுக்கு இடையில் நல்ல சௌகரியமான இருக்குது. அதனால் இப்போ அந்த தேவையும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ மின்சார பேருந்துகள் அப்படின்றதுலாம் வந்துருக்கு. அது பழைய பேருந்துகளை விட இது ஆமாங்க. முதல்ல பெட்ரோல் இருந்துச்சு, டீசல் வந்துச்சு, டீசலுக்கு அப்புறம் மின்சாரம், அதுக்கடுத்து சிஎன்ஜின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் கேஸ், அப்புறம் எல்என்ஜி லிக்விட் நைட்ரஜன் கேஸ். இதுதான் இதனுடைய பரிமாணங்க. இந்த எரிபொருள் அதில் உங்களுக்கு அதாவது தேவை, அதை எரிபொருளோட மிச்சமாகுதா இல்லை அந்த எரிபொருள் மூலமாக? அதை நான் சொல்கிறேன். அதாவது டீசல், பெட்ரோல், டீசல் வாகனங்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. டீசலை விட அதுக்கு அடுத்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா சிஎன்ஜி. அது சிஎன்ஜிங்கிறது என்னென்னா ஒரு டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 11 லிட்டர் இருக்கும். சரி. 11 லிட்டர் ஒரு பேருந்துக்கு ஒரு 6லேருந்து 7 தான் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ண முடியுது. இந்த 7 பேருந்து 7னா 11 × 7ன்னு போட்டிங்கன்னா 77 லிட்டர் பிடிக்கும். 77 லிட்டருங்கிறது ஒரு லிட்டருக்கு ஒரு 3லேருந்து 4 சராசரி போகும். அப்போ ஒரு 150 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை அது டீசல் அடிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ டீசல் அடிக்கிறப்ப 350 லிட்டர் அடிச்சிடலாம் ஒரு பேருந்துக்கு. இது அவ்வளோ அடிக்க முடியல. அதனால் நீங்கள் தொடர்ந்து அந்த சிஎன்ஜி அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குங்கிறது. இதில் அந்த டேங்க் கெப்பாசிட்டி ஒரு பெரிய குறைபாடாக இருக்குது. அதுதான் சிஎன்ஜி. அதுவே எல்என்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 கிலோமீட்டர் வரலும் போகலாம் ஒரு தடவை ஃபில் பண்ணிங்கன்னா. அந்த எல்என்ஜி என்னென்னா நம்ம தமிழகத்தில் 3 இடத்துல தான் இன்றைக்கி அவைலபிலிட்டி இருக்குது. இன்னும் போக அது ஜாஸ்தியாகவே எல்என்ஜி வரதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கோட செலவு பெரிய செலவாக இருக்குது. எலக்ட்ரிக் வாகனங்கள் இப்போ சாதாரண ஒரு டீசல் வாகனத்தை வாங்கினீங்கன்னா ஒரு குறைந்த விலையில் ஒரு 50 லட்சத்தில் பேருந்து வாங்கிடலாம், அதிகப்படியாக ஒரு 2 கோடியில் வாங்கிடலாம். ஆனால் எலக்ட்ரிக் வாகனத்தோட முதல் விலையை 2.25 கோடி 2.5 கோடியில் தான் ஆரம்பிக்குது.
அதே மாதிரி இந்த வாகனங்கள் 15 ஆண்டுகள் தொடர்ந்து பயன்படுத்த முடியும். நாள்தோறும் நிரப்பப்பட அந்த எரிபொருள் அது வந்து மின்சாரம் வந்து குறைவான செலவா, அதாவது வண்டியோட விலை அதிகம், மின்சார செலவு குறைவுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் சொல்கிறேன்னா, இப்போ 2 கோடினா அந்த 2.5 கோடிக்கு வாங்கினா ஒரு 7 வருஷம் தான் அந்த பேட்டரியோட லைஃப் இருக்கும். 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் பேட்டரி மட்டும் 1.5 கோடி ரூபாய்க்கு மாற்றணும். இந்த 7 ஆண்டுகளுக்கு டீசல் 1.5 கோடி ரூபாய்க்கு அடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறதில்ல, அதே கிலோமீட்டருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து எலக்ட்ரிக்கல் வந்து இன்னைய வரலும் ஒரு சக்ஸஸ் ஆகலை. இந்த வந்து பேட்டரி விலைகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ அதாவது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பேட்டரி விலையை விட இன்றைக்கி பேட்டரி விலை பாதி ஆயிடுச்சு. இன்னும் வந்து அது வந்து 10ல் 1 மடங்கு ஆகும் போது தான் அது வந்து ஃபியூசிபிலிட்டி இருக்கும். இது ஒரு வகைங்க. அதுவே வந்து நீங்கள் பொல்யூஷன், அதாவது நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக தான் இதை கொண்டு வராங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎன்ஜி எல்என்ஜி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதை விட. அதாவது டீசல் வாகனத்தை விட சிஎன்ஜி எல்என்ஜியும் சுற்றுச்சூழலை கொஞ்சம் பாதுகாக்கும். எலக்ட்ரிக் வாகனம் என்ன பண்ணுன்னா, அந்த பேட்டரி தயாரிக்கிறோம் பார்த்தீங்களா, தயாரிக்கும் போதே 60% சுற்றுச்சூழலை சீர்கேடை ஏற்படுத்திடும். திருப்பி அதை அழிக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் 20% பண்ணிடும். இந்த ஓட்டக்கூடிய இடத்துல 20% தான் ஆகும். இப்போ இது என்னன்னா, தயாரிக்கிற இடத்துல ஒன்றும் பெருசாக இருக்காது, முடியறதும் கிடையாது. அது எல்லா இடத்துலையும் இது பரவலாக போயிடும். ஆனால் எலக்ட்ரிக் வாகனங்களால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுங்கிறது ஒரு தவறான கருத்து. அது என்னன்னா, இப்போ டெல்லி போன்ற மாகாணங்களில் ஏற்கனவே அது வந்து ரொம்ப மாசு அடைஞ்சிருக்கு. இப்போ என்னன்னா, அந்த மாசை வெளியவே ஒரு பக்கம் பண்ணிட்டு இந்த சைடு இந்த குப்பையை கொண்டு போய் வெளியே கொட்டுற மாதிரி தான் எலக்ட்ரிக் வாகனத்தோட நடைமுறை இருக்குது. இப்போ சுற்றுச்சூழலுக்கு மின்சார பேருந்து சாத்தியமில்லை, சரியானது இல்லை. அதுதான் சொல்கிறேன்னா, இப்போ அது வந்து சாத்தியம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, பெருநகரங்களில் எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்தும் போது அங்கே வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம், அந்த மாநகரத்தை பாதுகாக்கலாம். ஆனால் அது வேற ஏதோ ஒரு கிராமம் அதுக்கு வந்து பலிகடை ஆகிட்டு தான் இருக்க போகுது. கிராமமோ ஒரு இண்டஸ்ட்ரியோ பலிகடை ஆகிட்டு தான் வளர்ந்த நாடுகளுக்கு வளர்கின்ற நாடுகள் அதே தான். அந்த பிரச்சனை தான் எலக்ட்ரிக் வாகனத்தில் இருக்க போகுது. அதனால் சிஎன்ஜி எல்என்ஜி தான் ஒரு பெரிய தீர்வாக இருக்கும். அது இன்னும் எப்படிங்கிறது அரசு வந்து எடுக்கிற முன்னெடுப்பால் தான் நம்ம அதை பண்ண போகிறோம். நீங்கள் அரசுன்னு சொன்னதுனால இப்போ அரசு வந்து தனியார் பேருந்துகளை அந்த பேருந்து நிறுவனங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற செய்தி வருது. அடிக்கடி போராட்டம்லாம் நடத்துகிறீங்க. இப்போ எப்படி இருக்குது அரசு நிலைமை? உங்களுக்கு சாதகமாக செயல்படுறாங்களா? அரசு வந்து போக்குவரத்தில் 2 இருக்குங்க. சரக்கு பேருந்து, பயணிகள் போக்குவரத்துன்னு. சரக்கு போக்குவரத்து ஸ்ட்ரைக்னா உடனே பயப்படுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசுக்கு சரக்கு போக்குவரத்து துறை எதுவுமே கிடையாது. ஆனால் பயணிகள் பேருந்து எல்லா மாநில அரசும் அவங்களுக்கான ஒரு 10% வச்சுருக்காங்க. அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சென்னை டு கோயம்புத்தூர், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் பயணிக்கிறதுக்கு அரசு பேருந்து 20 இருக்குது, தனியார் பேருந்து 150 இருக்குது ஒரு நாளைக்கு. மதுரைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு பேருந்து 40லேருந்து 50 இருக்கும், தனியார் பேருந்து 200 இருக்குது. அதனால் இப்போ கணக்கு போட்டுக்கோங்களேன், அரசு பேருந்து மொத்தமாக 800, தனியார் பேருந்து 2500. இதுதான் இன்றைக்கி அரசுக்கும் தனியாருக்குமான. இப்போ அதனால் என்னென்னா, அரசு வந்து பேருந்துகள் பிரச்சனைங்கும் போது என்னென்னா எதிர்த்து நிற்பாங்க, எங்ககிட்டே இருக்குது அப்படின்னால. அதுவே வந்து சரக்கு வாகனங்கள்லாம் எதிர்த்து நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு இது இருக்கனால அவங்களுக்கு அதனுடைய செலவினங்கள் என்ன சாதக பாதகம் எல்லாமே ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். அதனால் நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒரு, அதே மாதிரி அவங்க வாகனங்களில் வந்து டிக்கெட் ஏறது குறைஞ்சாலும் ஏற்றினாலும் தனியாரை கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க. இது பண்ணும்போது ஏன்னா அவங்களுக்கு அந்த அதே தொழில் அவங்களும் செய்கிறாங்க. அதனால் அது வந்து 2 வகையாகவும் இருக்குது. இப்போ திருவிழா காலங்கள்லாம் நீங்கள் வந்து அதிகமாக கட்டணத்தை உயர்த்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கல் வருது. இதை எப்படி? இல்லை, அது வந்து அதிக கட்டணங்கள் உயர்த்துறங்கிறது வந்து அதிக கட்டணம் உயர்த்துறங்கிறது எங்களை பொறுத்தவரையில் உண்மை. அதிக கட்டணங்கிறது அவங்கவுங்க மனோபக்குவத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் சில காலங்களில் வந்து நீங்கள் குறைந்த பயணிகளோட குறைந்த பயணிகளோட போகிறோம். இன்றைக்கி அரசு பேருந்தில் இங்கேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் போகணுன்னா சராசரி 800 ரூபா டிக்கெட்டுங்க. ஸ்லீப்பர் பேருந்தில் போகணுன்னா 800 ரூபா டிக்கெட்டு. நீங்கள் சாதாரண நாளில் போனீங்கன்னா வந்து 500 ரூபாய்க்கு டிக்கெட்டு தனியார் பேருந்து தருவோம். அதுவே வந்து குறைவாக தரீங்க. அப்போ குறைவாக தரோம். அதாவது பண்டிகை காலங்களை தவிர, அதாவது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள், இது வருஷத்துக்கு ஒரு 100 நாள். இந்த பண்டிகை காலங்கிறது ஒரு 50 நாள், ஒரு 170 நாள். இந்த 170 நாளை தவிர மீதி இருக்கிற வந்து 200 நாளுமே நாங்கள் வந்து அரசு விலையை விட குறைந்ததாக விற்கிறோம். இந்த 170 நாள் மட்டும்தான் அதை சரி செய்கிறதுக்கு நாங்கள் இது பண்ணணும். இப்போ ரயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, செகண்ட் கிளாஸ் இருக்குது, ஆமாம், தேர்ட் கிளாஸ் ஏசி இருக்குது, தேர்டு சிட்டிங் இருக்குது, அதாவது தேர்டு ஸ்லீப்பர் இருக்குது, அப்புறம் சிட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நான் இது அது என்ன சொல்லுவாங்க, ஓகே,
இருக்கு. இந்த மாதிரி 7 வகையா 8 வகையா ரயிலுக்கு. அதுக்கப்புறம் ரயில்ல என்ன பண்ணிட்டாங்க, சதாப்தி, ஆமாம், வந்தே பாரத், கொண்டு வந்துட்டாங்க, சாதா பஸ், எக்ஸ்பிரஸ் அது கொஞ்சம் அப்படின்னு பண்ணி இந்த கட்டணங்கள் எல்லாமே எந்த பயணிகள் போக்குவரத்துலையா இருந்தாலுமே இந்த மாதிரி வசதிகள் மாறி மாறி தான் இருக்கு. நீங்க ஒரு கப்பல் பயணத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த மாதிரி இருக்கும், விமானத்தில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எக்கனாமிக் கிளாஸ் இருக்கு, பிசினஸ் கிளாஸ் இருக்கு, இது எல்லாத்துலேயுமே இருக்கு. ஆனா இந்த பேருந்து என்னன்னா, நம்ம இந்த சொகுசு பேருந்தை வந்து தனியார் மயமானதுனால ரொம்ப எளிமையான மக்களுக்கு சாதாரண நாளில் கொடுத்துறதுனால அதை உடனே என்னன்னா அந்த பண்டிகை காலங்களில் தான் நாங்கள் வந்து தற்காத்துக்க முடியும். அதையும் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இது இன்னொன்று நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி வந்து வால்வோ பேருந்துகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வால்வோ, ஸ்கேனியா என்ற போன்ற வந்து அதிநவீன பேருந்துகள், அதிக சொகுசு பேருந்துகள்னு சொல்லலாம். இப்போ அந்த உலகத்தரம் வாய்ந்த பேருந்துகள் 2018க்கு அப்புறம் தமிழகத்தில் 1 வண்டி 2 வண்டி தான் விற்றுருக்கு. 18லேருந்து இன்னைக்கு வரை கணக்கு 6 ஆண்டுகளாக அந்த வாகன விற்பனை இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து இதை விலை அதிகம் இந்த வண்டிக்கே வந்து படுறதுனால அந்த வாகனங்களை யாருமே வாங்கலை. ஏன்னா மக்கள் கொடுக்க வசதியாக இருந்தால் தானே வாங்குவாங்க. இதில் இன்னொன்று சொல்லணும்னா, சுற்றுலாத்துறை இதில் பெரிதாக பாதிக்கும். இனி வர சுற்றுலாவை பற்றி அவங்க யாருமே கணக்கு பண்ணல. அதே மாதிரி கொரோனாக்கு அப்புறம் இன்னும் சுற்றுலா வந்து வெளிநாட்டினர் வர்றது இன்னும் ஆரம்பிக்கலை. அது வந்தால் தான் தெரியும். இப்போ வந்து நான் அதாவது இன்றைக்கி வந்து கர்நாடகா போகணும், கர்நாடகாவுக்கு இல்லை ஆந்திரா போகணும், கேரளா போகணுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து இறங்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் தான் இந்த வாகனங்கள் இருந்துச்சு. இங்கேருந்து இந்த வாகனத்தை எடுத்துகிட்டு அந்த மாநிலத்துக்குலாம் போவாங்க. இப்போ இந்த வாகனம் இல்லாதனால இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவாங்களாங்கிறதே இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. சுற்றுலாத்துறையும் பாதிக்கப்படும். சுற்றுலாத்துறை பெரிய பாதிப்பு இருக்கும். ஏன்னா வந்து இந்த வாகனங்களில் பாதி வந்து சுற்றுலாக்கு தான் பயன்படுது. சரி சரி. இப்போ இந்த டோல்கேட் இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி ஏற்றுறதுனால கட்டணத்தை ஏற்றுக்கிறாங்க, அதனால உங்களுக்கு என்ன சிக்கல்கள்? ஆமாங்க, அதாவது அரசு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோல்கேட்னு மட்டும் சொல்லக்கூடாது. முதல்ல ஒரு வாகனத்தை வாங்கினோம், வாகனத்துக்கான சாலை வரி கட்டுறோம். சாலை வரி கட்டி அதுக்கு இன்சூரன்ஸு மற்ற அரசு சார்ந்த அந்த போக்குவரத்து துறை சார்ந்த எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்துட்டு நம்ம வண்டி சாலையில் ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த டோல்கேட் வந்துச்சு. இப்போ டோல்கேட்னு ஒன்று போட்டு சராசரி இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் பயணிக்கினா இன்றைக்கி வந்து ஒரு 1800 2200 டோல்கேட் போட்டாங்க. இந்த 2200 கட்டணுங்கிறாங்க. அதுக்கடுத்து இன்றைக்கி என்னென்னா போக்குவரத்துறைனா, அதுக்கடுத்து காவல்துறை. காவல்துறை ஒரு வாகனத்தை நிறுத்துறதுக்கான இடம்னு ஏதாவது சென்னை மாநகரத்தில் இப்போ ஒரு 50 பேருந்து நிறுத்துகிற மாதிரி தீநகரில் ஒரு பகுதி, பாரிஸில் ஒரு பகுதின்னு ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளார எங்கேயாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒன்றில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ பயணிகள் வராங்க, எவ்வளோ பயணிகளை பேருந்து வந்து போய் அந்த இடத்துல ஒரு இடத்த கொடுத்துருக்காங்களா பேருந்து நிறுத்தி ஏற்றுறதுக்குன்னு? அப்படி ஒரு இடமே கிடையாது. கேட்டால் எங்கிட்ட இடம் இல்லைன்னா அப்போ வரவங்களாம் எப்படி போவாங்க? அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் 2000 ஃபைன் போடுவாங்க. இதை நாங்கள் வந்து 2000 ஃபைனு, போலீஸ் ஃபைனு, டோல்கேட்டு, இது எல்லாத்தையும் நாங்கள் யார் தலையில் ஏற்ற போகிறோம்? பயணிகள் தலையில் தான் ஏற்ற போகிறோம். ஏன்னா நாங்கள் எங்களுக்காக வாகனத்தை எடுத்துகிட்டு எங்கேயுமே போகல. ஏதோ ஒரு பயணி கேட்குறாங்க. அதே மாதிரி பகலில் வந்து இன்றைக்கி எந்த நகரத்துக்குள்ளாரையுமே போனால் நீங்கள் பகலில் வரக்கூடாதுங்கிறாங்க. திருமணம், ஒரு அலுவலக விழா, இதெல்லாம் இரவுலேயே நடக்கும், பகலில் தான் நடக்கும், பகலில் தான் போய் ஆகணும். பகலில் போகும்போது அவங்க பாட்டுக்கு அந்த வந்து ஃபைனை போடுறாங்க. அதை பூரா நாங்கள் வாங்கி கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் டெரரிசம்னு ஒரு வார்த்தை புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா துறையிலையுமே, வருமான வரித்துறை, நம்ம வணிக வரி, காவல்துறை, எல்லாமே ஃபைன் டெரரிசம், பயங்கரவாதம் தான். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு அதை கட்டலைன்னா இன்னொன்று. அதே மாதிரி 100 ரூபா ஃபைனுங்கிறத 1000 ரூபா ஃபைன் ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து என்ன குறிப்பிட்டு சொல்லணும்னா, போக்குவரத்து துறையில் ஒரு வண்டி நோ பார்க்கிங் போடணும். நோ பார்க்கிங் போட்டால் 500 ரூபா போடலாம். நோ பார்க்கிங் போகிறார். அதுக்கு அடுத்தது நாங்கள் பல முறை எச்சரித்தும் வந்து எங்கள் காவல்துறையை மதிக்காத ஒரு குற்றம்னு சொல்லி அதுக்கு ஒரு 1500 ரூபா போடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸிடம் கடுமையாக நடந்து கொண்டதுன்னு அதுக்கு ஒரு 1000 ரூபா போடுறாங்க. இப்படி எல்லாம் போட்டு 4500 5000 ரூபா போறாரு. இது என்னன்னா, வண்டி அங்கே நிற்கும், டிரைவர் இருக்க மாட்டான் வண்டியில், அவன் இறங்கி எங்கேயாவது சாப்பிட போயிருப்பான், அவ்வளோதான் அங்கே நடந்திருக்கும். இதுக்கு இவ்வளவும் போட்டு அவர் பாட்டு போட்டோ எடுத்து போட்டு போயிட்டே இருக்கிறார். அது அதே மாதிரி சீட் பெல்ட் போடணுங்கிறாங்க. சீட் பெல்ட் வந்து அதாவது என்ன சொல்றது, ஒரு பழக்கம்னு ஒன்று இருக்கு, ரோடு ஹேபிட் அப்படிமா. இந்த பழக்கம் வந்து நம்ம ஓட்டுநர்களுக்கு
சீட் பெல்ட் போகிற பழக்கம் வந்து அந்த கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு கிடையாது. சீட் பெல்ட்டுங்கிறதே இன்றைக்கி தான் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. நாங்களே எங்கள் ஓட்டுநர்களை பழக்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே போகும்போது போடுவாங்க, நகரத்துக்குள்ளே போகும்போது என்ன இங்கே பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தான், நகரத்தில் போனால் ஃபோட்டோ எடுத்து இவங்க பாட்டுக்கு ஃபைனை போட்டு விட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது அதை இறக்கி அறிவுறுத்தி அனுப்புங்க. அதாவது இப்போ முறை அந்த மாதிரி இப்போ பேருந்துங்கிறது ஒரு பெரிய இது ஓகே. சின்ன சின்ன வாகனங்களுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் போட்டால் அவங்க ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற பணமே 500 ரூபா தான், 1000 ரூபா தான். அதை நீங்கள் ஃபைனாக போட்டிங்கன்னா அவன் எப்படி வாழ்வாதாரம் இருக்கும்? நிறைய வாகனங்கள் இந்த தீ குளிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடு நியாயத்தை சொல்கிறீங்க. ஆனால் நகரத்திற்குள்ள இப்போ பேருந்துகள் வரும்போது இடர்கள் வருகிறது, போக்குவரத்துக்கு சிக்கல் வருது அப்படின்ற நிலையில் அரசு அதை செயல்படுது. அரசு நான் அதை தான் கேட்குறேன். இப்போ வந்து ஒரு 8 கார் போகிற இடத்துல ஒரு பேருந்து போனால் போதும். ஒரு 8 கார், இன்னைக்கு ஒரு காரில் பார்த்தீங்கன்னா 8 கார் முழுசாக இருந்தால் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு காரில் 2 பேருக்கு மேலே பயணிக்கிறது இல்லை. அப்போ 16 கார் போகிற இடத்துல ஒரு பஸ்ஸு போச்சுன்னா போதும். அந்த 16 பேருந்து, அதாவது 16 கார் போகிற இடத்துல 4 பேருந்து போகலாம். ஆமாம், 4 பேருந்து போக முடியும், ஒரு பேருந்து. ஆமாம். அப்போ வந்து இவ்வளோ வந்து நீங்கள் வாகனத்தை வந்து இன்னைக்கு பெருக்கிட்டீங்க. ரோடை வந்து, அதாவது அதை ஒரு இதாகவே சொல்லலாம். எனக்குள்ளார ஒரு கற்பனை ஒன்று இருக்கு. அதாவது இந்த வேற்று கிரக வாசிகள் அப்படின்னு ஒரு கற்பனை சொல்கிறோம்ல, இந்த வேற்று கிரக வாசிகளை நீங்கள் ஒரு வாகனத்தை நினச்சிக்கோங்க. முதல்ல என்னது தள்ளு வண்டி அப்படின்னு அந்த சக்கரத்தை தான் நம்ம கண்டுபிடிச்சி ஓட்ட ஆரம்பித்தோம். அதுக்கடுத்து அது என்னாச்சு, ஒரு பொது வாகனம், மக்கள் போயிட்டு வர்றதுக்கான ஒரு பொது வாகனமாக தான் இந்த என்ஜினை கண்டுபிடிச்ச பின்னாடி ஆச்சு. என்ஜினை ஒரு ஏலியன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறதுக்கு ரயில் வந்துச்சு, விமானம் வந்துச்சு, அதுக்கடுத்து பேருந்து வந்துச்சு. பேருந்துக்கு அடுத்து என்னங்க வந்துச்சு, மகிழுந்து வந்துச்சு, கார் வந்துச்சு, அதுக்கப்புறம் இருசக்கர வாகனம் வந்துச்சு. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் இருசக்கர வாகனம் இருக்கா? ஆமாம், இன்னைக்கு கார் நிறையா இருக்குது, காரும் இருக்குது, இருசக்கர வாகனங்களும் நிறையா இருக்குது. இருசக்கர வாகனம் இன்றைக்கி ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வீட்டில் 2 வயசு குழந்தை ஓட்டுறதுக்குன்னு ஒரு பேருந்து வந்துருச்சு, ஒரு பைக் வந்துருச்சு, பைக்கோ காரோ. அது எல்லா வீட்டுக்குமே அந்த எலக்ட்ரிக் பேட்டரி வாகனம் இருக்கு. இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுக்குமே, ஏன்னா எல்லாத்துக்குமே வயசு இந்த மாதிரி இருக்கு. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அந்த ஒரு இளம் வயதில் ஒரு வாகனம் வாங்கணும்னு. அதை முடியாதனால அந்த குழந்தைக்கு இன்னைக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதி ஆகிட்டாங்க, வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வாகனங்களை ஒரு ஏலியனாக நினச்சி பாருங்களேன். அதை மீறி நமக்கு தேவைக்காக காட்டழிச்சு விவசாயம் பண்ணணும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரோடு தேவைக்காக நம்ம வீட்டை அழிச்சு ரோடு போட்டுட்டு இருக்காங்க. இந்த ரோடு தேவை வந்து அது வந்து ஒரு தனியாக ஒரு ஏலியனா நினைச்சு பாருங்க, ஒரு வேற்று கிரகவாசி பெருகிட்டே இருக்கு, நம்மள அழிச்சு அது வளர்ந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம வீட்டை அழிக்குது, நம்ம தோட்டத்தை அழிக்குது, நம்மளோட எல்லாத்தையும் அழிச்சு போக்குவரத்து வாகனங்கள் மனிதர்களை அழித்து கொண்டிருக்கிறது. ஆமா, போக்குவரத்து வாகனங்கள் அது ஒரு ஏலியன் மாதிரி நம்ம ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்குன்னா, அது நம்மளோட கண்ணாப்பினான ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 6 வாகனம் இருக்கு. ஆனா அதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் உங்க பேருந்து இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில தான் பேருந்து இருக்கு. நீங்க பேருந்து பயணங்களால தான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு குறைக்க முடியும். இந்த காரை அதிகமாக விற்கணும் அரசாங்கம் நினைக்குது. காரை எதுக்காக இவ்வளோ விற்கணும்? கார் விற்று வர டேக்ஸ் தான் அவங்களுக்கு வந்து பெரிய இதுவாக இருக்குது. நீங்கள் வந்து அது ஒரு நவீனமாக கூட இருக்கலாம், வந்து எல்லாருக்கும் கார் வாங்கணுங்கிற ஆசை இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ சிங்கப்பூரில் நீங்கள் ஒரு கார் வாங்குறத விட கார் பர்மிட் வாங்குற விலை தான் அதிகம். ஏன்னா பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும். இப்போ மெட்ரோ ட்ரெயின் எதுக்கு போடுறாங்க? பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கணுங்கிறது தான். அதனால் பொது போக்குவரத்து தான் நம்ம பொது போக்குவரத்தை ஊக்குவிச்சா போக்குவரத்து நெருக்கடி குறையும் நினைக்கிறீங்க? பொது போக்குவரத்தால் மட்டும்தான் வந்து போக்குவரத்து நெருக்கடி குறைக்க முடியும், வேற வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தனியார் வந்து தனிப்பட்ட மனிதர்களுடைய வாகனங்கள் பெருக உங்களால் எவ்வளோ ரோடு போட முடியும்? நான் தான் சொல்கிறேன், இன்னைக்கு வீட்டை அழிச்சு இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரியே ஒரு ரோடு போட்டாங்க. அது மாதிரி இன்னும் நீங்கள் போக நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க, நம்ம 2 பேருக்கு நடுவில் 2 வண்டி போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ வாகனங்கள் பெருத்துக்கிட்டே இருக்குது. இந்த பொல்யூஷன் இது எல்லாமே எதனால்? இந்த பேருந்து இந்த வந்து இதுதான். மனிதர்கள் வந்து பொதுவாக நகர்தலுக்குரியவர்கள், ஒரு நாகரிகமயமானதில் இருந்தால் நகர்தலுக்குரியவர்கள். அதனால் நம்ம வந்து நகர்ந்துக்கிட்டே தான் இருப்போம். அந்த நகர்தலை வந்து இன்றைக்கி வந்து விமானமாவோ பேருந்தாவோ ஆகும்போது வேகம் அதிகரித்து இன்றைக்கி உலகம் பூரா பயணிக்கிறது, இது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்கு வந்து நம்ம அரசு வந்து எடுக்கிற திட்டங்களால் தான் இருக்குது. இப்போ பிரேசிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாகனங்களில் வந்து பஸ்ஸு போகிறதுக்குன்னு தனியாக ஒரு வழி பாதை வச்சுருப்போம். ஒரு ரோடுக்குள்ளார எல்லா நகரத்துக்குள்ளாரையும் அதில் பேருந்து மட்டும் தான் போகணும், ஆட்டோ எதுவுமே போகக்கூடாது. அப்போ என்ன ஆகுனா பேருந்து நேரத்துக்கு போகும். பழைய காலங்களில் டிராம் வண்டிகள் இருந்துச்சு. அது வந்து போக்குவரத்தை குறைச்ச அது ஒரு நல்ல திட்டம் தான். இப்போ அது என்னன்னா அது டெக்னாலஜி வைஸ் அது ரொம்ப
அது பழைய டெக்னாலஜியாக இருக்கலாம். இன்றைக்கி அது மாதிரி நவீனத்தில் எவ்வளோ வந்து தனி பாதை இருந்தது. தனி போய் இப்போ அடுத்து எலக்ட்ரிக் வச்சு எலக்ட்ரிக் மேலே கம்பியை கொடுத்து பண்ணலாம். இப்போ அதுதான் மெட்ரோ ட்ரெயினாக மாறி இருக்குன்னு கூட சொல்லலாம். அது மாதிரி இதெல்லாம் பரிமாணங்கள் வருஷம் ஆண்டுக்காண்டு மாறிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நீங்கள் பல நாடுகளுக்கு பயணம் பண்ணுறீங்க. அந்தந்த நாடுகளோட போக்குவரத்து துறையில் எந்த நாட்டில் போக்குவரத்து துறை நல்லா இருக்குது? அதான் பிரேசில் தான் வந்து பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து அதிகமான நவீனத்துவம்லாம் பண்ணியிருக்காங்க. அதை விட்டால் ஜெர்மன் சொல்லலாம். இவங்கெல்லாம் பொது போக்குவரத்து அதிகமாக. ஆமாம், பொது போக்குவரத்து தான். இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகள்லாம் பொது போக்குவரத்து தான் வந்து அதிகமாக அவங்க பயன்படுத்துகிறவங்களே பொது போக்குவரத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா தனியார் அங்கே வந்து எப்படின்னா ஒரு தனியார் ஒரு கார் வச்சுருந்தா அதோடைய செலவுகள்லாம் ஜாஸ்தி. இன்றைக்கி இந்த ஓலா ஊபர் வந்த உடனே பாதி பேர் காரை விற்றுட்டாங்க. இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கார் வச்சுருந்தா அது காலைனா ஒரு டிரைவரை தேடணும், அதை திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு வரணும், அதை நிறுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும், அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். தொடர்ந்து நிறுத்தினாலும் பிரச்சனை. இதுக்கு வந்து விற்றுட்டு இந்த வண்டிலாம் இருக்குன்னு டக்கு டக்குன்னு போய்க்கலான்னு சொல்லி இப்போ இதாகிடுச்சு. முதல்ல வந்து என்ன ஓலா ஊபரில் போகிறது இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து மெட்ரோ ட்ரெயினில் நான் வந்தேன் அப்படிங்கிறது இன்றைக்கி அது ஒரு அரசோட நல்ல விரைவாகவும் போகணும். இப்போ ஒருத்தர் பாரிஸ்லேருந்து என்னை பார்க்க அன்றைக்கி ஒருத்தர் வராரு, அரும்பாக்கம் வரணும். அதுக்கு இடையில் வந்து அவர் கார்லேருந்து பாரிஸ்லேருந்து ஏறி வந்து என்னை பார்த்துட்டு திருப்பி பச்சையப்பன் கல்லூரிக்குள்ளார அவர் வாகனம் வரத்துக்குள்ளாரே இவர் போய் பச்சையப்பன் கல்லூரி போய் அது ஏறி அந்த வாகனத்தில் போயிட்டார். அதனால் இப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து நகர்ந்து ரோட்டில் வரதை விட மெட்ரோவில் வந்துட்டாங்க. அது நல்ல திட்டம் தான். அது மாதிரி திட்டங்கள்லாம் பெருகிட்டே தான் இருக்கணும். இப்போ மாநில அரசும் ஒன்றிய அரசும் இந்த உங்களுடைய போக்குவரத்துகளில் எந்த அளவிற்கு நடந்து கொள்கின்றன, அதை பற்றின விஷயம். மாநில அரசும் மத்திய அரசும் பார்த்திங்கன்னா இதில் என்னை பொறுத்தவரையிலும் போக்குவரத்து துறையில் 2 அரசு வந்து இருக்கிறதே பெரிய கடுமையான சிக்கலாக தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு சுமையாக இருக்குது? எங்களுக்கு ரொம்ப சுமை. எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக பேருந்து காவிரி பிரச்சனை அப்போ கர்நாடகா போக முடியுமா? நான் அந்த வண்டிக்கு வரி கட்டியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். வேறு எல்லா தொழிலுமே இங்கேருந்து அங்கே போயிட்டு தான் இருக்குது, வந்துட்டு தான் இருக்குது. ஒரு வாகனம் போக முடியாது. அப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணுன்னா இப்போ சென்னையில் இருக்கவங்க ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டினாலே அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டோம். ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி போகணுன்னா அடுத்த மாநிலங்கிறதுக்கு நீங்கள் வந்து பர்மிட் வாங்கியிருக்குன்னு எல்லாம். இந்த சைடு 150 கிலோமீட்டர் பாண்டிச்சேரி போகணுன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பர்மிட். இப்போ அதே மாதிரி அந்த சைடு எல்லையில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இப்போ நம்ம ஊர்லாம் கூட பரவாயில்ல, ஆந்திரா கர்நாடகாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு மகாராஷ்டிரா கோவா எல்லாம் கர்நாடகாவில் ஆட் ஆகும். பக்கத்தில் இருக்கும். அந்த மாநில எல்லையில் இருக்கவங்களோட பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ஒசூரில் இருக்கவங்க கர்நாடகா போகணுன்னா ஒரு பர்மிட், அது ஒசூர் அத்திப்பள்ளி, இது 2 தான் அடுத்தடுத்த இது. இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போக முடியாது. அதனால் இதை மாநில அரசு வந்து மத்திய அரசு பட்டியலுக்கு மாற்றணுங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. இது ஒன்று. அதே மாதிரி இந்த மாநில அரசு வண்டி வந்து அந்த மாநிலத்தில் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இந்தியாவில் வந்து அதிக லஞ்சம் வாங்குகிற துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போக்குவரத்து துறை தான். இதை நான் எங்கே கேட்டாலும் சொல்லுவேன். போக்குவரத்து துறையில் நல்ல அதிகாரிகள்னு ஒரு 10% இருந்தால் அதிகம் இந்தியா பூரா. மீதி 90% அதிகாரிகள் லஞ்சவாதிகளாக தான் இருக்காங்க. அதனால் ஏன்னா அவங்க வேலையும் அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண வேலை கிடையாது. அவங்க ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் 16 மணி நேரம் தான் போக்குவரத்து துறை, காவல்துறையை விட அதிக நேரம் செயலாற்றக்கூடியவங்க போக்குவரத்து துறை அதிகாரிகள். 8 மணி நேரம் பணி கிடையாது. 8 மணி நேரம் பணி தான். 16 மணி நேரம் செஞ்சால் 16 மணி நேரத்துக்கு பணம் வருது இல்லை, இவங்களோட ஆசை. ஆமாம், அதனால் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 16 மணி நேரத்துக்கு பணம் வரும். அதில் ஒரு 10% அதிகாரிகள் உண்மையிலுமே நியாயமானவர்கள் இருக்காங்க. ஆனால் மீதி 90%, ஏன்னா அது வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலைப்பட்டியல் இருக்குது. அந்த விலைப்பட்டியல் படி பணம் கொடுத்தீங்கன்னா தான் ஒரு லைசன்ஸ் வாங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து அரசு, அதாவது நீதித்துறை வழியாக வருதில்ல, உங்களுக்கு ஃபைன் கட்ட சொல்லிடுறாங்க, அங்கே கட்டிடுறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு இடையில எல்லாத்துக்குமே நீதி? இப்போ போக்குவரத்து துறையில் நீங்கள் வந்து ஒரு புதிய வாகனம் இப்போ வாங்கணும், எங்கே போய் பண்ணுவீங்க? அவங்க வாகனத்தை கடைசியாக எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் இந்தியாவில் மட்டும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இந்திய அரசு சொல்கிறபடி நீங்கள் ஒரு வீடு கட்டிடவே முடியாது, கட்டவே முடியாது. ஏன்னா அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கணும், அதுக்கு பயந்துட்டு தான் நீங்கள் வரி கட்டிகிட்டு இருப்பீங்க. அதே தான் பேருந்தில் அவங்க சொல்கிற மாதிரி 100க்கு 100% பண்ணவே முடியாது. அதில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். அதாவது அதை வந்து தேடி கண்ணுக்குள்ளார கண்டுபிடிக்கிறது, அது வந்து போக்குவரத்துக்கு பாதிப்போ அதெல்லாம் இருக்காது. இப்போ விளக்கு வந்து இவ்வளோ தான் வெளிச்சம் வச்சுருக்கணுமாங்க, வந்து 2 விளக்கு தான் வச்சுருக்கணுமாங்க, 4 விளக்கு வச்சுருப்பான். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சாதாரண ரோடுகளில் பயன்படும். எத்தனையோ ரோடுகளில் அரசு விளக்கு இருக்குன்னு இருக்கு, அங்கே விளக்கு இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் இந்த விளக்கை போட்டால் தான் நம்ம போக முடியும்.
பனி காலத்தில் வந்து ஒரு மஞ்சள் கலர் விளக்கு வேணும். அது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா லைட் அப்படின்னு போட்டு அவர் பாட்டுக்கு ஃபைன் போடுவார். அதை வாகனத்தை நிறுத்தக்கூட முடியும். நீங்கள் வந்து போக்குவரத்துக்கு பாதிப்பாக இருந்தால் நிறுத்தவும் முடியும். இது மாதிரி வாகனம் வாங்கும் போதே அவங்க சொல்கிற சட்டத்திட்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. இது ஏன் அப்படி ஒரு வரைமுறை வச்சுருக்காங்கன்னா அப்போ தான் அவங்க காசு வாங்க முடியும். ஒரு வரைமுறைக்கு வந்து இதை கொண்டு வரவே முடியாது. இப்போ வந்து மத்திய அரசு வந்து ஒரு சில நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு. மத்திய அரசு வந்து மற்ற எந்த விஷயத்தில் எப்படி இருந்தாலும் போக்குவரத்து துறையில் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ ஒன் இந்தியா ஒன் பர்மிட்னு கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து சாத்தியப்படுத்தணும். அதில் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது. இப்போ நேற்று கூட ஒரு இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. அதை வந்து மாநில அரசு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது வந்து சில தவறுகள் சில முதலாளிகள் பண்ணுறாங்க. இந்த என்எல் பர்மிட்டு ஏஆர் பர்மிட்லாம் வச்சு ஓட்டுறாங்க. தமிழக அரசு வந்து கொடுக்கும்போது தமிழக அரசு பர்மிட் தான் வாங்கணும். அது வந்து எங்கள் ஆளுங்க மேலே இருக்க ஒரு சிறிய குறைபாடு. ஏன்னா அதில் லாபம் இருக்குது, அதனால் அதை பண்ணுறாங்க. அரசு தொழிலே வந்து எதில் வந்து கம்மியாக கொடுத்து எதை கம்மியாக பண்ண முடியுங்கிறதான். அது இப்போ ஒரு நடைமுறைக்குள்ளார வரப்போகுது. வந்த பின்னாடி கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறது ஒன் இந்தியா ஒன் பர்மிட் வரணும். அதுக்கு அடுத்தது இதை நான் புதுசாக வந்து நான் வந்து என்னோட கோரிக்கையாக தான் இது முதல் கோரிக்கை. ஒன் நேஷன் ஒன் நம்பர். தமிழ்நாடு நம்பர்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு காரை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து தமிழ்நாடை தாண்டி வேற ஒரு மாநிலத்துக்கு போங்க. அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை புரியும். ஒரு தனியார் நீங்கள் ஒரு காரை எடுத்துகிட்டு வெளி மாநிலத்துக்கு போனால் அவன் பார்த்தோன்னா அதர் ஸ்டேட் நம்பர்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு தலகணமாக பார்ப்பான். ஃபைன் போடுவாங்க. ஃபைனு போலீஸ் ஃபைன் போடும். பார்க்குறவங்களாம் பிடிப்பாங்க. அதுக்கு ஒன் நேஷன் ஒன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. அந்த நம்பரை வச்சுட்டு என்ன ஆகும், நீங்கள் எந்த மாநிலத்துக்காரன்னு வண்டி பார்த்தவொன்னே கண்டுபிடிக்க முடியாது. வண்டிக்குள்ளே இருக்கவங்க எந்த மாநிலத்துக்காரன் அவன் பார்க்கறதில்ல, வண்டி நம்பர் என்ன மாநிலம் தான் பார்க்குறான். அதை மீறி எங்களை மாதிரி அந்த போக்குவரத்து துறையில் இருக்கவங்களுக்கு வெளி மாநிலத்துக்கார வண்டினாவே போலீஸு வந்து போக்குவரத்து துறை பொதுமக்கள் மூணுமே ஒரு வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணுறதுக்கு ஒன் நேஷன் ஒன் நம்பர் வரணுங்கிறது என்னோடய ஒரு பெரிய கோரிக்கையாக அந்த மத்திய அரசுக்கு நான் இப்போ வச்சுட்டு இருக்கேன். அதுக்கடுத்து அதை கொண்டு வரணும், சாத்தியமாக்கணுங்கிறது என்னோட இதுவாக இருக்குது. போக்குவரத்து துறையில் அதுதான் முதல் மாற்றமாக இருக்கணும். அது மாறிடுச்சுன்னா ஒரு 25% பிரச்சனைகள் மாறிடும். அதுக்கப்புறம் இதை வந்து மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலில் இருக்கிறதா சரி. அதாவது ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு பாலிசியவும் நீங்கள் மத்தியில் இருந்து மாநிலத்துக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் என்னடான்னா நீங்கள் மத்தியில் கொடுத்துருங்க, மாநிலத்துக்கு வேண்டான்ற மாதிரி பேசுகிறீங்களே, அது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, அதுதான் நான் வந்து அதாவது இதில் கேட்டிங்கன்னா மாநில அரசு பக்கம் தான் எப்பயுமே நான் நிற்கிறவன். நான் ஒரு என்னைக்கு வந்து ஒரு போக்குவரத்து துறையில் வந்து பேருந்துகள் வாங்கினோ இப்போ நீங்கள் வந்து அதை அனுபவிச்சா தான் புரியும். ஒரு செக் போஸ்ட்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து மத்திய அரசு அந்த செக் போஸ்ட்டை எடுக்குது. நீங்கள் அங்கே போய் நின்னீங்கன்னா ஒரு அதிகாரி ஒரு ஓட்டுநர் நடத்துவார் பாருங்க. அவன் வந்து அதாவது இன்றைக்கி அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அசோக் லைலாண்ட் நிறுவனம்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் அசோக் லைலாண்டுங்கிற பேர் கூட வேணாம். நம்ம தமிழகத்தில் பேருந்து தயாரிக்கிற நிறுவனம். அந்த பேருந்து தயாரிக்கிற நிறுவனம் அந்த நிறுவன ஊழியர்களை அவங்க பேருந்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆமாம், அதை தனியாருக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அது அவங்க வந்து ஒரு போக்குவரத்து இன்னைக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஒரு அவமானகரமான வேலையாக இருக்கும். போலீஸ் வாடா போடான்னு பேசுறது. அவன் ஒரு ஓட்டுநர். இன்னைக்கு ஒரு 30-40 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். அதை மீறி ஒரு 40 பேர்த்த கூட்டிகிட்டு போகிறார். ஒரு ஒரு இமைப்பொழுது கூட இதுன்னு சொல்லுவாங்களா, அந்த இமைப்பொழுது கூட கண்ண முடியாத ஒரு பணியை செய்கிற 8 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துல வேற எந்த வேலையும் செய்கிற ஒரு பணி அது. இவங்க படுத்துற அநாகரிகம் இருக்கு பாருங்க. அதனால இன்னைக்கு எந்த கார்பரேட் நிறுவனமா இந்த தொழில் பண்ணுறதுக்கு மரியாதை இல்லை, மரியாதையே கிடையாது. ஓட்டுநர்களை வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதர்களாக்கணும். அதே மாதிரி சுற்றுலாவில் அதில் முக்கியமாக பண்ண வேண்டியது, இந்த ஊட்டி கொடைக்கானல் இங்கெல்லாம் போனால் அவ்வளோ பணி இருக்கும். அந்த ஹோட்டலுக்காரன் ஒரு டிரைவர்ஸ்க்குன்னு ஒரு ரூம் வைக்கிறது, ஒருத்தருக்கு வந்து ஒரு அறை கொடுக்கணும். அது சட்டப்படி கொடுக்கணும். யாருமே கொடுக்கறதில்ல. இன்னைக்கு இன்னும் நீங்கெல்லாம் வந்து ஒரு மீடியா துறையில் இருக்கனால சென்னையில் இருக்க கார்பரேட் கம்பெனிஸ் 10,000 பேர் வேலை செய்வாங்க ஒரு இதில், ஒரு பிளாக்ல. அந்த 10,000 பேர்த்தையும் தனியார் கார்லையோ இல்லை ஒரு பஸ்லையோ தான் கூட்டிகிட்டு வராங்க. அந்த கூட்டிகிட்டு வந்த டிரைவர் காலையிலேருந்து மாலை வரல இருப்பான். அவன் என்ன தெரியுங்களா, உள்ளே போகக்கூடாது. அவர் ஒரு என்னன்னா வந்து அவரை உள்ள அனுமதிக்க முடியாத ஒரு மனிதர். அதை சொன்னா கூட தவறாக இருக்கலாம். அந்த மாதிரி அனுமதிக்க முடியாத ஒரு டிரைவர்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு வச்சிருக்காங்க. அவன் ஒரு கழிவறை கிடையாது. அவனுக்கு படுத்து தூங்குறதுக்கு காலையிலேருந்து மாலை வரல ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு உணவு கிடையாது. நீங்கள் ஒரு சங்கமாக இருக்கீங்க, சங்கத்தில் பொறுப்பில் இருக்கீங்க, இதற்கான நடவடிக்கை இதை நான் வலியுறுத்திட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி ரெசார்ட்ஸ், அவ்வளோ பெரிய ரெசார்ட் கட்டி வச்சிருக்கான். அதில் டிரைவருக்குன்னு என்ன ஒரு 15-10 ரூம் கொடுக்க முடியாதா? ஒரு 6-7 ஒரு 20 கார் வரும், ஒரு 6-7 பேருந்து வரும். மொத்தமே ஒரு 30 பேர் தங்குற மாதிரி. 30 பேர்னா கீழே மேலே 3 அடுக்காக கூட வச்சுக்கோ.
படுக்கையை ஒரு 10 படுக்கை போடணும். அது ஒரு பெரிய செலவு கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு உணவு, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்குன்னு ஒரு உணவு தயாரிப்பாங்க. அந்த உணவை வந்து சப்சிடைஸ் ரேட்டில் அவங்களுக்கு கொடுக்கலாம். இது ரெண்டும் சாத்தியம். கார்ப்பரேட் கம்பெனிஸை முதல்ல சென்னையில் வந்து இருக்கிற அத்தனை கார்ப்பரேட் நிறுவனம் வர வாகனங்களுக்கு ஒரு கழிவறை கொடுக்கணுங்க. அது கண்டிப்பாக இப்போ வந்து பண்ண வேண்டிய ஒன்று. டிரைவருங்க வந்து அப்படியே இருந்தாலும் கழிவறையை பயன்படுத்தக்கூடாது இவங்க. ஏன்னா இவங்களுக்கு நாகரிகமாக பயன்படுத்த தெரியாதான். அப்போ என்னவா ஒரு மதிக்கிறது இல்லை, அவங்கள மனிதர்களாக மதிக்கிறது இல்லை. இதை வந்து செய்யணும். இதெல்லாம் மாறதான் வந்து இது வந்து நான் சொல்றது போக்குவரத்து துறை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள். நீங்க மத்திய அரசு மாநில அரசுக்குமான சிக்கலை கேட்டீங்க. அது நான் சொல்றல, ஒரு எல்லையை தாண்டி இன்னொரு எல்லைக்கு போகும்போது தான் உங்களுக்கு வந்து மத்திய அரசா மாநில அரசான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு தான் இன்னைக்கு முக்கியம். இது வந்து ஒரு வாகனத்தை எடுத்துட்டு நீங்க ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுகிறது. நீங்க வேணா யாரை வேணா கேளுங்க, பயணிக்கிற யாரை வேணா அது இருக்கும். இப்போ அதுக்கு தான் மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு. நீங்க 3 மாநிலத்தில் தொழில் பண்ணால் உங்களுக்கு பிஹெச்னு ஒரு நம்பர் வாங்கிக்கலாங்குது. அது வந்து தனியார் வாகனங்களுக்கு இப்போ கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் 3 மாநிலத்தில் தொழில் பண்ணுறீங்கன்னா 3 மாநிலத்துக்கு போயிட்டு வர வாகனத்தோட எண்ணெய் வந்து பிஹெச்ஆ மாதிரி. அது நல்ல திட்டம். ஏன்னா இது டெய்லி எங்களை மாதிரி போட்டு இந்தியா முழுக்க ஒன்றா வந்து இப்போ இதுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளும் கொண்டு வாங்க. இது கொண்டு வந்து ஆகணுங்க. இது வந்தால் தான் மாறும். அதே வந்து வரி வசூல் பண்ணுறத மாநில வரியாக வச்சுக்கலாம். இதை வந்து இது வைக்கணும். அது வரி வசூலையும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, அதாவது வரி இப்போ எப்படி இருக்குன்னாங்க, ஒரு மாநிலத்தில் எவ்வளோ சாலை வசதி இருக்கோ அவ்வளோ வரி வாங்கிக்கலான்னு தான் சட்டம் இருக்குது. இப்போ பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ரோடு தான் இருக்கும். அப்போ அங்கே வரி கம்மியாக இருக்கும். நாகாலாண்டு, ஹரியானாலாம் இப்போ வரி கம்மி. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி அந்த மாநிலத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்து இங்கே ஓட்டுறாங்க. வரி கம்மியாக இருக்குங்கிறது அது தவறான நடவடிக்கை தான். அந்தந்த மாநில வாங்கினா அந்தந்த மாநிலத்தில் தான் ரெஜிஸ்டர் பண்ணும். இது கேட்டால் நீங்கள் தான் இதுங்கிற அதை தான் இந்த மாநில இந்த மத்திய அரசு திட்டங்களை ஒழுங்குபடுத்தணும். இந்த இடைப்பட்ட நாட்களில் ஒரு மாதம் 2 மாத காலங்களுக்கு முன்னாடிலாம் இந்த பிரச்சனை, என்எல்ஏஆர் பிரச்சனை இதுதான். தமிழகத்தில் வந்து பதிவு பண்ண வேண்டிய வாகனங்களை அங்கே பதிவு பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு நீண்ட வரலாறு இருக்குங்க. அந்த வரலாறு வந்து இப்போ அவங்க அதாவது இதில் வந்து பேருந்து உரிமையாளர் பக்கமும் ஒரு சில நியாயங்கள் இருக்கு. 2020 வரலும் தமிழகத்தில் படுக்கை வசதி கொண்ட பேருந்துகளுக்கு அனுமதி தரல. 2014 படுக்கை வசதி கொண்ட பேருந்து தமிழகத்தில் வந்துருச்சு. அப்ப எல்லாமே இந்த மாதிரி வெளிமாநில பதிவு பண்ணி அந்த மாநிலத்துக்கு வரி கட்டி இந்த மாநிலத்துக்கு பதிவு பண்ணி ஓட்டினாங்க. அப்புறம் 2020-21 என்னன்னா ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட் AITP அப்படின்னு இந்த ஒன் இண்டியா ஒன் பர்மிட்னு ஒன்று கொண்டு வராங்க. இப்போ வந்தவொடனே அது வந்து ஒரு சிலருக்கு அது வசதியாக இருந்ததுனால இப்போ 4 மாநிலத்துக்கு போட்டோம்னா எந்த ஹோம் ஸ்டேட் வைப்பாங்க, நம்ம எந்த சொந்த மாநில வரியும் மொத்தமாக ஆல் இந்தியாவுக்கு ஒரு வரி கட்டிட்டீங்கன்னா நீங்கள் 3 மாநிலத்துக்கு போனால் கூட மொதல் வரி, மீதி 2 மாநிலத்துக்கு சேர்த்து ஒரு இந்திய வரி, அப்படின்னா 2 வரியாக கட்டுற மாதிரி இருந்துச்சு. அது நிறைய பேர் வசதியாக இருக்குன்னு அதை போட்டுக்கிட்டாங்க. அதை போடும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் தான் எந்த மாநிலத்துக்கு வேணால் ஓட்டலாம்ல. அப்போ வந்து எந்த மாநிலத்தில் வரி கம்மியாக இருக்கோ அந்த ஹோம் ஸ்டேட் வரியும் இதுவும் இருக்குன்னு இது சில பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆரம்பத்தில் இருந்தே பண்ணவங்களுக்கு என்னென்னா, அந்த வண்டி வாகனத்தை வாங்கும் போது அப்போ வந்து வாகனங்களுக்கு வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்துச்சு. பஸ் பாடி கோடுமாங்க, இப்படி தான் வாகனம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்து, அதுக்கு முன்னாடி வந்த வாகனங்கள்லாம் இருக்கனால அதை தமிழ்நாட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது தமிழகத்தில் வருடத்திற்கு 5 லட்சம் ரூபா வரி கட்டணும் குறைந்தபட்சம் ஒரு வாகனத்துக்கு. அதனால நீங்கள் இன்கம் டேக்ஸ் அசஸியாக இருக்கணும். சரி, அந்த மாநிலத்தில் வருஷத்துக்கு 60,000 கட்டணும். 5 லட்சம் 60,000 வருஷத்துக்கு. அப்போ 60,000 கட்டுற இடத்துல என்னன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் அசஸியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் தமிழகத்தில் வாகனம் ரெஜிஸ்டர் பண்ணால் 3 வருஷம் வருமான வரி கட்டியிருக்கணும். அந்த 3 வருஷம் வருமான வரி கட்டிருக்கணும்னா நீங்கள் இன்னைக்கு இருக்கிற இதுவரை வருமான வரி கட்டாதால இந்த 3 வருஷம் கழிச்சு தானே நீங்கள் வந்து பேருந்து மாற்ற முடியும். இந்த சிக்கலில் நிறைய பேரால் வாகனம் மாற்ற முடியாமல் இருக்கு. அதுக்கடுத்து இந்த வந்து வெளி மாநில வாகனத்தை இங்கே ஓட்டினா 8 ஆண்டுகளுக்கு மேலே ஓட்ட முடியாது. வந்து இப்போ வந்து மத்திய அரசு 12 ஆண்டுகளாக மாற்றிருச்சு. அது ஒரு காரணம். இப்போ 8 ஆண்டுகள் வாகனத்தை மத்திய அரசு பட்டியலில் இருந்தால் நீங்கள் 12 ஆண்டுகள் ஓட்டலாம். இப்போ வண்டி ஏற்கனவே 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ மாநில அரசுக்கு மாற்றினீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு மேலே வண்டி ஓட்ட முடியாது. இதனால நிறைய பேர் மாற்றலை. இது மாதிரி ஒரு 700 வண்டியில் இந்த மாதிரி ஒரு 300-350 வண்டிக்கு காரணம் இருக்கு. மீதி ஒரு 300 வண்டி மாற்றாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ கர்நாடகா போகணும்னு அப்படி மாற்றுறதுனால உங்களுக்கு இழப்பு அதிகம் தானே? பேருந்து ஓட்டுனா இழப்பு தமிழக அரசுக்கு வருமானம் வருது இல்லை. தமிழக அரசுக்கு வருஷம் 5 லட்ச ரூபா வருமானம் வருது. அதனால் அது இல்லை அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளார ஓட்டுற வாகனங்கள் தமிழக அரசு வாகனங்களாக இருக்கணுங்கிறத நானும் வந்து அதுக்கு ரொம்ப அரசு எடுத்த முடிவு சரியான முடிவு. தமிழக அரசு சரியான பாதையில் தான் அதில் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த வாகனங்கள் மீது காட்டுற கடுமையை வாகன வரியை குறைக்கணும்.
அந்தந்த வாகனங்கள் காட்டுற கடுமையை அந்தந்த வாகனத்தோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வாகனங்களை வந்து அனுமதிச்சுட்டு புது வாகனங்களை அனுமதிக்காமல் இருக்கலாம். புதிய என்எல்ஏஆர் வாகனங்கள் வந்து அதான் டோல்கேட்டில் போட்டு ஒரே நாளில் கண்டுபிடிச்சிடலாம். வரதுக்கு வந்து அதே மாதிரி நீங்கள் அரசுக்கிட்ட இருக்க இதெல்லாம் வந்து நீங்கள் தமிழக போக்குவரத்து துறைக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு வாகனத்தை நீங்கள் ஓட்ட முடியாது. 2 வசதி அவங்களுக்கு டோல்கேட் வந்துருச்சு. எந்த டோல்கேட்டில் எந்த வாகனம் போதுன்னு எடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ ஒரு பேருந்து வச்சுருக்கேன்னா வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஓட்டினா தான் அவனுக்கு லாபம். ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை நின்னா மொத்த வாகனத்தையும் பிடிச்சிடலாம். அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரி கட்டணும். 3 மாதத்துக்குள்ள ஒரு திருவிழா வந்துடும். அந்த திருவிழா அன்னைக்கு ஒரே நாளில் செக் பண்ணாங்கன்னா மொத்த வாகனத்தையும் பிடிச்சிடலாம். அதனால் இன்றைக்கி போக்குவரத்து பேருந்தை பிடிக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப அவங்களுக்கு எளிய இது. போக்குவரத்து துறை தன்னோட அந்த மாதிரி ஒரு நல்ல கண்ட்ரோல்லையும் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தமிழகத்தை பொறுத்தவரை இது பண்ண முடியாது. இந்த முடிவுகள்லாம் சரியான முடிவுகள் தான், போக சரி பண்ணும். ஆனாலும் மத்திய அரசு பட்டியலுக்கு போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு மனிதனுக்கு அதிகமாக இருக்குங்கிறதா அதில் ஒரே ஒரு இது. ஏன்னா மாநிலம் சார்ந்து சில தகராறுகள்லாம் ஏற்படும் போது ரொம்ப பாதிக்கப்படணும். நீங்கள் ஏதோ ஒன்றா இப்பயே பாருங்களேன், கேரளா வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு 10 நாள் பிரச்சனை, ஒரு 4வது 5வது நாள் அவர் பேசிட்டாரு. மறுபடியும் முல்லை பெரியாருக்கு பேச ஆரம்பிச்சாங்க. முல்லை பெரியார் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? முல்லா பெரியார் அவளை பொறுத்தவரை. ஆமாம், நமக்கு தான் முல்லை பெரியார். வந்து இருக்கிற ஹிந்து பேப்பருக்கு முல்லா பெரியார். ஆமாம், ஹிந்து பேப்பருக்கு முல்லா. அது நம்ம இப்போ வேணாம், அது வரல, நான் தொழில் பண்ணுறவன், அது உங்கள் அரசியலுக்குள்ளார வச்சுக்கோங்க. அதனால் போக்குவரத்து இது இத்தனை சிக்கலுக்கு இடையிலும் போக்குவரத்து துறை வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது, நவீனமாகி கொண்டே இருக்கிறது. மக்கள் பயண நேரம் வந்து இன்னைக்கு ஒரு 18 மணி நேரம் இருந்ததை ஒரு 8 மணி நேரமாக குறைக்கிற அளவுக்கு 10 மணி நேரம் குறைஞ்சிருக்கு. சாலை வசதிகள் மிக மிக சிறப்பான சாலை வசதிகள். இந்த சுங்கச்சாவடி சிக்கல் தான் பெருசாக இருக்குது. அதாவது இந்த சாலைகள் அமைத்து கொஞ்சம் ஒரு 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ முடிஞ்ச பிறகு அந்த சுங்கச்சாவடியில் எடுத்துடணும் அப்படின்லாம் ரூல் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் எதுவும் எடுத்துப்பாடல, அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சிக்கல் வந்து இந்த ஓட்டுநர்களுக்கு அதுதாங்க. அது ஒரு இப்போ மற்ற நாடுகளில் இருக்க சுங்கச்சாவடிகள்லாம் அதுக்கு என்ன செலவாகுதுன்னு ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. நம்ம நாட்டில் அதுக்கு ஒரு சரியான கணக்கு இல்லை. அந்த வசூல் ஆக ஆக அது குறைஞ்சது. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி சுங்கச்சாவடி அரசியலை வந்து பேசினாவே ஒரு நாள் பேசலாம். சுங்கச்சாவடிகள் என்ன பண்ணணும்னா, ஒரு சுங்கச்சாவடி வருதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் திறந்துட்டு அதை எதுவுமே செய்ய மாட்டாங்க. உங்கள் யார்கிட்டையுமே போக்குவரத்து பண்ணுற பயணிகள்கிட்ட யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டாங்க. இவங்களா பில்லை போட்டு கிழிச்சுக்குவாங்க. கிழிச்சிக்கிட்டு ஒரு 50 கேஸ் அவங்க காலுக்குள்ள வச்சு அவங்களே போடுவாங்க. அந்த 50 கேஸுக்கும் டோல்கேட்டுக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கி வச்சுக்குவாங்க. நீங்கள் அதுக்கு அடுத்தது வந்து ஏதாவது ஒன்றுன்னு அவங்க மேலே தவறு சொல்லி நீங்கள் வந்து இப்போ இதுக்கு போனீங்கன்னா தீர்ப்பு ஏற்கனவே வந்து இந்த தீர்ப்பை வச்சு உங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி அவங்க வந்து அந்த தொழிலை வந்து ரொம்ப நாடகத்தன்மையோட பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நீங்க இப்போ இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன், இந்த சைடு போங்க, போரூர் டோல் எப்போ போனாலும் ஒரு 50 வாகனத்தை தாண்டி தான் நீங்க போகணும் ஒரு டோல்கேட். அதே மாதிரி நகரத்துக்கு ரொம்ப உள்ள இருக்கு, அதுக்கு எதுக்கு வந்து ஒரு டோல்னு புரியல. அதே மாதிரி அந்த சைடு போங்க, ஸ்ரீபெரும்புதூர் பக்கம், அந்த டோலுக்கு நீங்க இன்னைக்கு போறதுக்குள்ளார 100 இடத்துல ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு. எதுக்கு அதுக்கு டோல் வாங்குறாங்க? இப்ப யாராவது கேட்கறதுக்கு இருக்கா? ஒரு நாளைக்கு 1 லட்சம் வாகனம் எனக்கு தெரியாது அதில் கிராஸ் ஆகுது. 1 லட்சம் பேர்ல யாருமே கேட்கலீங்க. அதே மாதிரி கேட்கவே நினைக்காதீங்க. போய் கேட்டீங்கன்னா கோர்ட்டில் தான் ஏற்கனவே அதுக்கு ஒன்று தீர்ப்பு வாங்கி வச்சிருப்பான். நீங்கள் ஜெயிக்க முடியாது அவங்கள. ஏன்னா அவங்க அதுக்கான வந்து தேசிய அளவில் இருக்க ஒரு மூத்த வழக்கறிஞரை வச்சுருக்காங்க. அது எல்லா செலவும் அவங்களால பண்ண முடியும், ஒரு தனியாரால் செய்ய முடியாது. அதே மாதிரி எங்களை மாதிரி ஒரு சங்கங்கள்லாம் எவ்வளோ பெரிய சங்கம், நாங்கள் எவ்வளோ பெரிய பொருட்செலவு பண்ண முடியும். எங்களால் வந்து ஒரு 10 லட்சம் பண்ண முடியும்னா அதனால் 10 கோடி பண்ண முடியும். அதனால் வந்து நாங்கள் ஒவ்வொரு டோல்கேட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தால் இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் முதல்ல பேரிகார்டை வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். பேரிகார்டு எதுக்கு வைக்கிறாங்க? ஸ்பீடை குறைக்கிறதுக்காக வைக்கிறான். அந்த இடத்துல பூரா பாலம் கட்டியிருக்கணும். இவங்க பாலம் கட்டாத இடத்துல கொண்டு போய் பேரிகார்டை வச்சா இது வந்து கேட்டிங்கன்னா நெடுஞ்சாலை வைக்கிறது இல்லை, காவல்துறை தான் வைக்கிது. காவல்துறை சொல்லுவாங்க, காவல்துறை ஏங்க டெய்லி 10 பேர் சாவறாங்க, அதுக்கு நாங்கள் வந்து இதை பேரிகார்டை வச்சுருக்கோங்க. இப்போ நீங்கள் பேரிகார்டை எடுக்க சொல்கிறதுக்கு மனிதாபிமான இதே முடியாது. ஆனால் ஒரு பேருந்தில் அந்த வேகத்தில் போகும்போது ஸ்லோ பண்ணிங்கன்னா பின்னாடி வர வண்டி அடிச்சிருவான். அதுக்கு முன்னாடி பேரிகார்டு இருக்குன்னு தெரியாது. இன்னும் ஒரு மழை பெஞ்சு விபத்து வரும் தானாவே. இன்னும் மழை பெஞ்சு காத்தடிச்சு இரவுல பேரிகார்டு கீழே விழுந்துருச்சுன்னா பேரிகார்டு இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாது. பேரிகார்டு வந்து வெறும் இதுதான், காத்தடிச்சு கீழே விழுந்துட்டா அது கண்ணுக்கு தெரியாது. இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி சென்னையில் தேங்குது இல்லை, அதில் வாகனங்கள்லாம் போயிடும். பாதி வாகனங்கள் நிற்கிறது காரணம் என்ன? ஒரு பேரிகார்டு கம்பு கிடக்கும், போய் இந்த கார் பேரிகார்டில் மாட்டிக்கும். அவனுக்கு என்ன எதனால மாட்டிச்சுன்னு வெளியே இருந்தே தெரியாது. ஏதோ சத்தம் வருது, கார் போலன்னு. அதுக்கு அடுத்து பின்னாடி வர வாகனங்கள் போகிறோம் அப்படியே நின்றுச்சுன்னா எல்லாமே சேர்ந்து அந்த ரோடு பிளாக் ஆகிடும்.
ஒரு மழை பெஞ்சதுன்னா பேரிகார்டை முதல்ல எடுத்து கொண்டு போய் ஓரமாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கமே நம்ம ஊரில் இன்னி வரலுமே கிடையாது. எல்லாத்தையுமே பேரிகார்டால் வர பிரச்சனை தான். காவல்துறை இன்னும் கொஞ்சம் போக்குவரத்து காவல்துறை கொஞ்சம் நவீனப்படுத்தணுங்க. இன்னும் இந்த 100 அடி சாலையெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே இது இருக்கு சிக்னல். அது பழசு வந்து சிக்னல் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்படி திரும்பி வர மாதிரி வைக்கிறாங்க. இப்போ தூரம் போட்டு இப்போ அதில் என்னன்னா சிக்னல் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல அதுக்கு ஆப்போசிட்ல சைடில் இருக்கு. உங்களுக்கு முன்பக்கமே இருக்க சிக்னல் அதுக்கு அடுத்த பில்லர்ல இருக்கு. இப்போ இந்த இதில் விட்டுட்டு அடுத்ததுனா இவன் வந்து வரவன் நேராக நிறுத்த போகிற இடத்த பார்ப்பானா அங்கே சிக்னலை பார்த்தா அங்கே பக்கத்தில் போய் நிறுத்துற பழக்க வழக்கம் தான் இருக்கும். அது இங்கே சென்னையில் முக்கியமாக இந்த சிக்னல் ஒன்று இருக்குங்க. நம்ம ஐடிசிட்ட நம்ம சைதாப்பேட்டையிட்ட போகிற சிக்னல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராசிங் ஒன்று வச்சிருப்பாங்க. 24 மணி நேரம் அங்கே போலீஸ் இன்னும் பிடிச்சி ஃபைன் போட்டுட்டு இருக்காங்க. 24 மணி நேரம். இவங்க காவல்துறைக்கு வருமானத்துக்காக பண்றாங்களா? அது நான் சொல்றது அந்த இடத்த சரி பண்ணணும்னு நினைச்சிருந்தா 6 மாதத்துல அவங்கள சரி பண்ணிருக்க முடியும். ஆனா அதை வசூல் பண்ற இடமா தான் வச்சிருக்காங்க இன்னைக்கு அரசு. நான் சொல்றது அதான் ஃபைன் டெரரிசம். நீங்க வந்து ஒரு தண்டனைக்கு உட்பட்டு பண்றதுல என்ன இருக்கு? என்ன அவங்க கொலை பண்றானா, கொள்ளையடிக்கிறானா, ஒரு அந்த இடத்துல வந்து சிக்னலை மீறிட்டோமா, அந்த இடத்துல சிக்னல் கண்ணுக்கு தெரியுதான்னு முதல்ல பாருங்களேன். அதை யாராவது எதிர்த்து கேட்டிருக்குமா? கேட்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க கேட்குற அளவுக்கு யாருக்கு நீங்க நேரம் இல்லை. எல்லாருமே வந்து நகரத்தை பொறுத்தவரை அவங்க வாழ்வாதாரமே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இதுவாக இருக்கனால இன்னைக்கு வந்து அதை எதிர்த்து போராடுற அளவுக்கு இல்லை. அதே மாதிரி எங்களை மாதிரி சங்கங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு இன்னைக்கு இந்த பேருந்து நிலையத்தை திடீர்னு நாங்கள் மாற்றிட்டாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த ஏஐடிபின்னு இந்த கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதை விட்டிங்கன்னா ரோடு பிரச்சனை பொழுதுனிக்கும் வந்துடுது. இப்போ வந்து வண்டியை ரோட்டில் நிறுத்தக்கூடாது அப்படின்னா அது ஒரு பிரச்சனை. டோல்கேட்டு, பேரிகார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சங்கத்துக்கு ஒரு 500 வக்கீல் இருந்தால் கேஸ் நடத்தலாங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனையும் இருக்குது. நாங்கள் அவ்வளவும் வந்து அட்ரஸ் பண்ண முடியாத சூழல். வைத்திருக்கிறவங்கள உரிமையாளர்கள்லாம் பெரிய முதலாளிகள், பண வசதி உடையவர்கள் அப்படின்ற ஒரு கருத்து கண்ணோட்டம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நிலைமை இருந்துச்சுங்க. என்னைக்கு வங்கிகள் கடன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா இன்னைக்கு பேருந்து முதலாளிகள்லாம் பெரிய கடன்காரன்னு சொல்லலாம். பெரிய கடன் யாரெல்லாம் வச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்து முதலாளினா குறைஞ்சது ஒரு 5 கோடி ரூபாய் கடனில் இருப்பான், ஒரு 10 கோடி கடனில் இருப்பான், 25 கோடி கடனில் இருப்பான்னு இன்னைக்கு சொல்லுங்க இல்லையா. வந்து பெரிய செல்வந்தர்கள்னு சொல்றதை விட பெரிய கடனாளிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இன்னைக்கு. அதாவது இந்த பேருந்து தொழிலில் பார்த்தீங்கன்னா இப்படி கடன் இருக்கு, இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, ஆனாலும் நீங்க பேருந்து அந்த தொழிலை எப்படி நடத்திட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு மருத்துவர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்ஜன், ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 6 மருத்துவம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இரவு போய் தூங்கும் போது யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் திருப்பி அவர் பதில் சொல்லி ஆகும். இவருக்கு பதிலாக வேற யாரையுமே அந்த வேலையை செய்ய ஒத்துக்க மாட்டாங்க மக்கள். ஒரு நல்ல ஒரு இது ஆயிட்டா புகழ்பெற்றவர் அவருக்கு இரவு தூக்கமே இல்லாத வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப கடுமையான பணியா இருக்கும். ஆனா என்னன்னா அது ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்த நாள் ஒருத்தர் ஒன்றும் முடியாதவங்க எந்திரிச்சு நடந்து போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி இப்போ எங்க பேருந்து உரிமையாளர்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டில் நகை அடகு வச்சிருந்தா எடுக்க மாட்டான். பணம் வந்துச்சுன்னா அடுத்த நாள் போய் புதுசாக ஒரு சேசிஸ் எடுத்துருவான். புரியுதுங்களா? அதாவது நான் சொல்றது ஒரு கடைசி கட்டமாக சொல்றேன். ஒரு நகைங்கிறதா ஒரு வீட்டில் இருக்க கடைசி கட்ட பொருளாதாரத்தில் கொண்டு போய் வச்சு அதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை விட ஒரு சேசிஸ் எடுத்தால் இன்னொரு வண்டி போகும். அந்த வண்டியில் ஒரு 10-20 பேர் போய் ஏறி அதில் போகிற அழகை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு போதையை வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய போதை அது. இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னா இந்த நேரத்தில் ஒரு 1600 பேர் என் வண்டியில் பயணிச்சிட்டு இருப்பாங்க. இதை நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். எந்த ரோட்டில் போனாலும் நம்ம வண்டி போகணும்னு நினைப்போம். ஒரு சாலையில் போகும்போது நம்ம நண்பர்கள் யாராவது பார்ப்பாங்க, உங்க வண்டி போகுதுங்க, வருமானத்தை யோசிக்கிறது இல்லை. வருமானத்துக்காக தொழில் பண்ணவங்க ரொம்ப கம்மிங்க. உலகத்தில் எல்லா மனிதர்களுமே ஒரு இது கூட சொல்லுவாங்க, நம்மகிட்ட ஒரு தொழிலாளர்கள் ஒரு இது பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சம்பளத்துக்காக வேலை செய்கிறது. சம்பளம் ப்ளஸ் ஒரு மரியாதை, ஒரு பாதுகாப்பு, இதை 3 சார்ந்து தான் இருக்கும். அது மாதிரி நீங்க ஓட்டுநர்களுக்காக பேசுறீங்க. இப்போ ஐடி அந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் தனியா ஓட்டுநர்களுக்கு ஒரு அறை கொடுக்கணும். அப்போ உங்களுடைய ஓட்டுநர்கள் உங்க மேல ஒரு மதிப்பை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அது மாதிரி இப்போ எங்க ஆம்னி பேருந்தை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓட்டுநர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஓட்டுநர் உச்சக்கட்ட ஓட்டுநர் அப்படின்னா இப்போ எப்படி ஒரு கல்வியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு PhD படித்த மாதிரினா அது மாதிரி இன்னைக்கு உச்சக்கட்ட ஓட்டுநர்னா ஆம்னி பஸ் பேருந்து ஓட்டுநர் தான். ஒரு சாதாரண ஓட்டுநர் ஆம்னி பேருந்து டிரைவர் தான் இருக்கிறதுலேயே வந்து அவங்களோட ஓட்டுநர் சிறந்த ஓட்டுநர். அதே மாதிரி அவங்களுக்கான வருமானம் ஜாஸ்தி, மரியாதை ஜாஸ்தி, எல்லாமே அதிகம். இப்படிலாம் இருக்கு. ஆனால் இந்த உங்கள் பேருந்துகள் ஓட்டுகிறவர்கள் ரொம்ப அதிவேகமாக ஓட்டுகிறார்கள், அவர்களால் விபத்துகள் ஏற்படுகிறது அப்படின்ற மாதிரியான செய்திகள். அதிவேகமாக ஓட்டுகிறார்கள் என்றால் மக்கள் அதிவேகமாக போக ஆசைப்படுகிறார்கள். நான் இப்போ வந்து அது வாழ்க்கையே முடிஞ்சு போகிற அளவுக்கு வேகமாக அதுதான். அது வந்து நாங்கள் இப்போ ரொம்ப அதை வந்து நான் என்னை பொறுத்தவரையில் அது ரொம்ப தவறான நடவடிக்கை.
இன்றைக்கி நான் வந்து திருநெல்வேலிக்கு இங்கேருந்து ஒரு வண்டி ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு ஒரு 10 மணிக்கு எடுத்தால் காலைல ஒரு 11:30 தான் போக முடியும். நீங்கள் நைட்டு 10 மணிக்கு போட்டு காலைல 11 மணிக்கு இறக்கி விடணும்னு போட்டிங்கன்னா அவங்க பேருந்தில் ஒருத்தவங்க கூட ஏற மாட்டாங்க. அவங்களோட மனநிலை என்னென்னா எப்போ எடுத்தாலும் காலைல 6 மணிக்கு கொண்டு போய் இறக்கணும். எப்படி இறக்கி விட முடியும்? இப்போ என்னோட பேருந்தில் நான் அப்படி தான் பண்ணுவேன். 6 மணிக்கு இத்தனை மணிக்கு எடுத்தால் எத்தனை மணிக்கு போக முடியுமோ அந்த நேரத்தை தான் போடணும், அந்த நேரத்துக்கு தான் போவோம். அதை மாரி மக்கள் அதுக்கு தான் இப்போ இந்த ரேட்டிங்லாம் வச்சுட்டாங்க. வந்து நாட் இன் டைம் தான் அதிக ரேட்டிங்காக இருக்கும். அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஃப் ஜேர்னி முக்கியமா ஃபாஸ்ட் ஜேர்னி முக்கியமானு கேட்டால் சேஃப் தான் முக்கியம். அதாவது பயணத்தில் பாதுகாப்பு தான் முக்கியம். வேகம் வந்து தேவையில்லை. அவ்வளோ வேகமாக போகணுங்கிறவங்க அதுக்கு நிறைய பேர் ஓட்டுறாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திய அரசாங்கம் 80 கிலோமீட்டர் வாகனத்துக்கு மேலே எந்த வாகனமும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி எல்லா வாகனத்தையும் 80ஓட போக முடியாத மாதிரி வண்டியும் பண்ணிட்டாங்க. 80க்கு மேலே நீங்கள் அழுத்தினீங்களாலும் போகாது, அவ்வளோதான் அதனுடைய லிமிட்டை. 80க்கு மேலே அதை போய் தனியாரில் உடச்சி அதை 120 போகிற மாதிரி பண்ணிக்கணும். நாங்களாம் ஒரு வாகனத்தை கூட நான் பண்ணுறதில்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் பண்ண மாட்டேன். உங்கள் சங்கத்தில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் அதை பண்ணுறாங்களா? நான் அதுதான் சொல்கிறேனே, நான் பண்ணலன்னு தான் சொல்கிறேன். ஒரு 20% பேர் எங்களை மாதிரி இருப்போம், மீதி 80% பேர் ஏன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணியாகும். இனி மக்கள் 80ல் போனீங்கன்னா நைட்டு 2 மணிக்கு திட்டுவான். ஏங்க என்னங்க ஒரு கார் சைடு வாங்கிட்டு போகுது, ஒரு சைக்கிள் சைடு வாங்கிட்டு போகுது, என்னங்க வேகமாக போகல, காலைல நான் 6 மணிக்கு முகூர்த்தத்துக்கு போகணுங்க. அப்படிமா நீங்கள் முகூர்த்தத்துக்கு போகணும், வேறு எதுக்கும் போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம வந்து நாங்கள் அதை வந்து ஒரு குறிக்கோளாக நான் வச்சுருக்கேன். எனக்கு வேகம் முக்கியம் இல்லை, பாதுகாப்பு தான் முக்கியங்கிறது அதை வந்து மக்களும் உணரணும். மக்கள் வந்து அதுக்கு எதிராக தான் ஒரு 80% இருக்காங்க இன்றைக்கி. இப்போது ஒரு சங்கத்தில் நீங்கள் பொறுப்பாளராக இருக்கிற போது மற்ற உரிமையாளர்களுக்கு மற்ற உறுப்பினர்களுக்கு இந்த வேக கட்டுப்பாடை கடைபிடிங்கள்னு சொல்கிறது உண்டா இல்லையா? வேக கட்டுப்பாடை நீ கடைபிடிக்கிறவங்க அதான் சொல்கிறேனாங்க. அது எப்படி சொல்கிறது, சங்கத்தோட வேலை என்னென்னா அவங்களுக்கான தேவைகளை செஞ்சு கொடுக்கறது தான். ஒரு உறுப்பினர்களோட அது நல்லது செய்கிறாங்க கெட்டது செய்கிறாங்கன்னு அவங்கள வந்து ஒரு பாதுகாப்பாக இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்ன தவறு பண்ணுறாங்களோ அதை எடுத்து சொல்லி சங்கத்துக்கும் அரசாங்கத்துக்குமோ இல்லை பொதுமக்களுக்கும் சங்கம் வந்து இவங்களுக்குமா இருக்க பிரச்சனையை நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்கும், அதை சொல்கிறதுக்கு தான் இருக்கும். இதை வந்து தீர்க்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கத்துக்கு பொறுப்பில் இருக்கீங்க, முக்கிய பொறுப்பில். இப்போ மற்ற மாநிலங்கள் அங்கங்கே சங்கங்கள் இருக்கும், இந்த சங்கங்கள்லாம் கூட்டமைப்பாக நீங்கள் பேசுகிறதுலாம் உண்டா? அந்த மாதிரி கண்டிப்பாக உண்டு. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பெங்களூரில் வந்து சவுத் இந்தியன் ஃபெடரேஷன் இந்த மாநிலங்களில் இந்த தென் மாநிலங்களுக்கான கூட்டமைப்பு மாநாட்டுக்கு போயிருந்தோம். அங்கே எல்லோரும் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். எல்லா மாநிலமும் இன்னைக்கு இந்தியா பூரா வந்து போக்கின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய அமைப்பு உருவாயிடுச்சு. அந்த அமைப்பு மூலிமா நம்ம எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது பாதுகாப்பற்ற நிலையில் நீங்கள் பயணம் போகிறீங்க, பஸ்ஸு போக முடியல, அந்த நேரங்களில் அந்த சங்கங்கள்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா அதை பற்றி? கண்டிப்பாக இந்தியா முழுக்க நீங்கள் அதான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் வாகனம் ஆனால் நிறுத்திடுறீங்களே நீங்கள், ஒரு பிரச்சனை என்ன? அதாவது 2 இருக்குங்க. நிறுத்துறதுன்னா 2 வகையான நிறுத்து. இப்போ என் வாகனம் வந்து இப்போ இங்கேருந்து ஒரு மகாராஷ்டிரா தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னா அங்கே என் வாகனம் ஏதாவது பழுது அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை 1 மணி நேரத்துக்குள்ளே நான் பழுதை சரி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒருத்தர் அமைப்பு மூலயமா உதவி பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். அதுவே பொதுமக்கள் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காவிரி பிரச்சனை மாதிரி ஒரு பிரச்சனைனா அதுக்கு வந்து அவர் அந்த மாநிலத்தில் இருக்கார், எந்த மாநிலத்து வாகனத்தையும் உள்ள விட மாட்டாங்க, அதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சங்கமாக அந்த இடத்துல போகும்போது அந்த மாநில உரிமைகளை கேட்கும் போது அந்த சங்கத்தோட இது அவ்வளோதான், அந்த மாதிரி உதவி பண்ண முடியாது. இப்போ இந்த போக்குவரத்து துறை அரசு சார்ந்த அந்த போக்குவரத்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்க ப்ளஸ்ஸு காவல்துறை, இந்த 2 துறையும் உங்களுக்கு அதிகமான நெருக்கடிகளை கொடுக்குறார்கள், தண்டம் அதிகமாக விதிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இதை வந்து நீங்கள் அரசுகளுக்கு கொண்டு போய் இது சரியில்லை, இதை மாற்றுங்கள் என்ற மாதிரியான எதுவும் கோரிக்கைகள் வச்சுருக்கீங்களா? கோரிக்கைகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கோம், தொடர்ந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி காவல்துறையை ஒரு விஷயத்தில் பாராட்டணும்னா, இன்றைக்கி நெடுஞ்சாலைகள் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் விபத்துகளில் நம்ம எனக்கு தெரிய நான் தமிழகத்தோட இதில் தான் அதிகமாக என் பேருந்து போகுது, அதனால் தமிழகத்தை பற்றி 1 மணி நேரத்துக்குள்ளார அவங்களுக்கான அவசர உதவி கிடைச்சிருங்க. இதை வந்து ஏன்னா எல்லா நேரத்துலையும் நம்ம காவல்துறையை திட்டிகிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி 1 மணி நேரத்துக்குள்ளார அவரை கொண்டு போய் அந்த உரிய சிகிச்சைக்குள்ளார சேர்த்திட்டு அவங்க குடும்பத்துக்கு சொல்லி அந்த சிகிச்சைக்கு இந்த இடத்துல அதுக்கு வசதி கம்மியாக இருக்குன்னா எந்த இடத்துல சிகிச்சை அதிகமாக இருக்குமோ இல்லை ஒரு வசதியாக இருக்குது ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போகணுங்கிறாங்களோ அது எல்லா வசதியுமே ₹1 எதிர்பார்க்காத இன்னைக்கு காவல்துறை செய்யுது. அதாவது அந்த நேரத்தில் அந்த காவல்துறை செய்கிற பணியை பார்த்தீங்கன்னா
உண்மையாலுமே இரவு எத்தனை மணியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த காவல்துறை பணியை நான் பாராட்டி ஆகணும். இன்றைக்கி நெடுஞ்சாலைகளில் காவல்துறை மாதிரி ஒரு தமிழக காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா உலக தரத்தில் வந்து எங்கே வச்சுக்கலாலும் இல்லை, மற்ற மாநிலங்களில் அப்படி இருக்கா, மற்ற உலகத்தில் அப்படி இருக்கான்னு எனக்கு இது ஆக்சிடெண்ட்டை பொறுத்தவரைக்கும் தெரியல. இதுவே வந்து சிறப்பாக தான் செயலாற்றுறாங்க. அந்த வகையில் காவல்துறையை பாராட்டலாம். ஆனால் போக்குவரத்து காவல்துறையினாவை அவங்க வந்து அதாவது இன்றைக்கி என்னென்னா அவங்க கையில் முதலையாச்சும் பணம் வாங்கணும், கையில் ஒரு இது கொடுத்துட்டாங்க டேபை, என்னமோ அவங்க பாட்டுக்கு அடித்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. போன மாதம் வந்து தமிழகத்தோட இது இப்போ தான் ஆர்டிஐயில் கேட்டிருக்கோம். போன மாதம் வந்து கர்நாடகாவில் வந்து பெங்களூரில் 4.5 கோடி வசூல் பண்ணியிருக்காங்களா ஒரு மாதத்தில். 4.5 கோடி தண்டம் மட்டும் 4.5 கோடி தண்டம் போடுறதுக்கு நான் சொல்றது அந்த மக்களை சரி பண்ணிட்டு போங்களேன். என்ன பிரச்சனையோ ஹெல்மெட் ஒரு 100 ஹெல்மெட் வாங்கி வச்சுக்கோங்க, ஹெல்மெட் இல்லாதவங்க ஹெல்மெட் கொடுங்க. சீட் பெல்ட் போடலையா 130 ரூபா சீட் பெல்ட், இது 230 ரூபாய் சீட் பெல்ட் விற்குது. சீட் பெல்ட்டை வாங்கி வச்சு இது எங்களோட வேலையான்னு கேட்கலாம். ஒரு தடவை சீட் பெல்ட் வந்து போட்டு பழகிட்டானா அதுக்கப்புறம் போட்டுக்க போறான். இது மாதிரி வாங்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தான். தண்டம் வாங்கணும். ஃபைன் டெரரிசம் தான் இன்னைக்கு எல்லா துறையிலுமே சரி. இன்னைக்கு ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைன் டெரரிசம். ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 கட்டணும்னா 1 லட்ச ரூபா கட்டணும். அதுவும் வந்து இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு அவங்க வந்து அதை வெரிஃபை பண்ணுறாங்க. அதனால உண்மையாலுமே அதில் வர தப்பு இருக்குது பார்த்தீங்களா. அதாவது மனித அறிவுக்கு தாண்டிய ஒரு தவறு நடந்திருக்கும், நமக்கே தெரியாது. இப்போ அதை கண்டுபிடிச்சு கொடுக்குது. அதுக்கு ஒரு தண்டம் கட்டுனா நீங்கள் வரியை சரியாக கட்டியிருக்கீங்கன்னா வந்து ஒரு 10லேருந்து ஒரு 10% வந்து நீங்கள் முன்ன பின்ன விடலாம். ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு கோடிக்கு ஃபைல் பண்ணுற ஆளால் ஒரு 1 லட்ச ரூபாய் எரரை கண்டுபிடிக்க முடியாமல் கூட இருக்கலாம். அதை வந்து 1 லட்ச ரூபானா 1 லட்ச ரூபாய்க்கான வரி, இது வரி வந்து ஒரு 10,000 ரூபானா அதுக்கு வந்து இவங்க போடுறது வந்து ஒரு 75,000 1 லட்சம் ஃபைன் போடுறாங்க. அதுக்கு ஃபைன் எதோ போடுறாங்க. இப்போ ஜிஎஸ்டி ஒரு பக்கம் போட்டு கொண்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இதான் அந்த ரோட்டில் ஓட்டினா ரோடே பஸ்ஸு போகிறதுக்கு பஸ்ஸுக்கே ஃபைன் போடுறீங்கன்னா அப்புறம் எப்படி தான் பண்ண முடியும்னு தெரியல. அது ஒரு பக்கம் வண்டி நிறுத்துறதுக்குன்னு ஒரு இடமே கிடையாது. இடம் எங்கே இருக்குது? அதே மாதிரி சிட்டிக்குள்ளார இதோட வண்டி வேகமாக போச்சும்பாங்க. வண்டி வேகங்கிறது 40 கிலோமீட்டருக்கு மேலே. சிட்டிக்குள்ள 40 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு வாகனத்தை யாரையாவது ஓட்டி காமிக்க சொல்லுங்களேன் பகலில். முடியவே முடியாது. என்னன்னே தெரியாமல் ஒரு பக்கம் போட்டு அரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போக்குவரத்து துறை ஒரு வாகனத்தை தணிக்கை பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் செக் ரிப்போர்ட். ஒரு வாகனத்தை தணிக்கை பண்ண வாகனத்துக்கு 2,000 ரூபா 2,500 ஃபைன் போடுவாங்க. ஒரு வாகனத்தை தணிக்கை பண்ணாலும் 2,500 ரூபா. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப தணிக்கை பண்ண எப்படி தெரியும்? அதுல குறை இருக்கோ இல்லையோ அது வேற. அதெல்லாம் இல்ல, ஏதாவது ஒரு குறை தான் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஓட்டுநர் சரியான யூனிஃபார்ம் போடல, ஹெட்லைட் பவரா இருந்துச்சு, ஹாரன் இருந்துச்சு, எல்லா கேஸுமே இவ்வளவுதான். இந்த மூணுல இருந்து ஒரு 4 இருக்கு. இந்த 4 தாண்டி எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. இந்த 4 தான், இந்த 4ஐயும் போட்டு ஒரு 2,500 ரூபா போட்டுருவாங்க. ஏன்னா அப்பதான் நீ 100 வாகனத்தை வந்து அவர் வந்து தணிக்கை பண்ணியிருக்காருன்னா 100 வாகனத்துக்கு தணிக்கைக்கான கணக்கு இந்த 100 வாகனத்துக்கு 2,500 ரூபா தான். இதை வந்து ஒரு தொடர்ந்து ஒரு இதை வச்சிருக்கு. எதுக்கு 2,500 ரூபா போடணும்? ஒரு 2,500 ரூபாய் இன்னைக்கு ஒரு வாகனத்தை ஓட்டி ஒரு நாளில் சம்பாதிக்கக்கூடிய பணமா? இதை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு கம்மி ஒரு பேருந்துக்கு போட முடியுமா அப்படிங்கிறேன். ஏன்னா பேருந்துன்னா 2,500 ரூபா போட வேண்டியதாக சட்டம் இருக்கா? அது பேருந்துன்னு இல்லை, இன்னைக்கு எல்லா வாகனத்தையும் ரோட்டில் இன்னைக்கு போகிற வாகனத்தை பூராமே அந்த மாதிரி சூழலில் தான் இருக்குது. இப்போ அதுக்கு என்னென்னா இந்த நேரம் வச்சுருக்காங்க இல்லைங்க. கல்லூரினா இந்த நேரம், அலுவலகம் இந்த நேரம் அப்படிங்கிறதுல இந்த சரக்கு போக்குவரத்துக்கு சரி, இதை வந்து அதுக்கான ஒரு நேரத்தை போடலாம். பயணிகள் போக்குவரத்துக்கு அதுக்கு வந்து இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வரலாம். அந்த திட்டங்கள் மூலிமா சரி பண்ணிடலாம். அதை வந்து அரசு முன்னெடுக்கணும், பண்ணுங்கிறதா இப்போ நம்மளோட கோரிக்கைகளாக இருக்குது. பேருந்து பயணம் என்பதை ஒரு சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் இதில் இவ்வளவு பெரிய சிக்கல்கள், இன்னும் மாற்றப்பட வேண்டிய செய்திகள், இன்னும் மாற்றப்பட வேண்டிய நடவடிக்கைகள்லாம் நிறைய இருக்குன்றதை நீங்கள் மக்களுக்கு சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.